ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரம் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் குமுதா, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி மிதுன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக தொழில் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிச்சிட்ருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் ஓரளவு ஒரு நிரந்தரமான ஒரு வேலையில் இருந்தால் மட்டும் போதுங்க, படிக்கலைனா கூட ஓகே தான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே வேலை இல்லைனாலும் ஓகே தான், என்னுடைய இந்த தறித்தொழில் பார்க்குறவராக இருக்கணும் அப்படின்னும் இவங்க கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், இவங்களுக்கு ஒரு கை குழந்தையாக விட்டுட்டு போனதுனால இவங்க அவங்கள வேணான்னு விவாகரத்து பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைய வச்சுட்டு இவங்க தனிமையில் தாங்க வசிச்சிட்ருக்காங்க. இவங்க கூட இவங்களுடைய அப்பா இருந்தாங்க. பட் அவங்களும் இப்போ அவங்க அண்ணா கூட போயிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, கொஞ்சம் நிலம் இருக்குங்க, ஒரு 4-5 தறி போட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா சாவித்ரி, வயது 45 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துள்ள கொங்கு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா 5ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழ வியாபாரம் பார்த்துட்ருக்குறாங்க. அதாவது சொந்தமாக சின்னதாக கடை வச்சு வியாபாரம் பார்த்துட்ருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்ட் மேரேஜாக இருந்தாலே ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் இவங்கள விட்டுட்டு அவங்க முன்னாடி அத்தை பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பையன் 1 பொண்ணு 1ங்க. ஸோ பொண்ணு நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துட்டதாகவும், பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணு கூடயே போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்களுடைய பொண்ணும் இவங்களும் சேர்ந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இவங்களோட பொண்ணு தான் என்னோடய அம்மாவை கடைசி வரலும் பார்த்துக்கிறதுக்கு நல்ல ஒரு துணை வேணும், ஏன்னா எங்களால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும், ஓரளவு ஒரு மாதம் ஒரு 10,000 சம்பளத்துலையாவது வேலைக்கு போகிறவராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மேலும் மணமகள் வீட்டோட மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இவங்களோட மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக ஒரு 3 வீடு இருக்குங்க. ஒரு வீட்டில் இவங்க இருக்காங்க, மற்ற 2 போர்ஷன் வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நிலம் ஒரு 20 சென்ட் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.